என்னுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தீர்மானிக்கக்கூடிய உரிமை, என்னுடைய நாடு எப்படி இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னுடைய சட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த முழுமையாக தீர்மானிக்கக்கூடிய உரிமை என் மக்களிடமே இருக்கணும். அதுதான் ஒரு சரியான இறையாண்மைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தமிழர்கள் எப்படி வாழணும், தமிழர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், தமிழர்களுடைய மொழியை எப்படி பாதுகாக்கணும், தமிழர்கள் அவங்க மொழியை எப்படி வளர்க்கணும், தமிழர்களோடு தமிழ்நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய உரிமை என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்துருக்கான்னு யோசிங்க. இல்லை ஒரு குறிப்பிட்ட இனம், ஒரு குறிப்பிட்ட மொழி, அதை சார்ந்தவங்க மட்டும்தான் அதை டிசிஷனை எடுக்கிறதுக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு அவங்க தான் எடுக்கிறாங்க. டெல்லி நான் என்ன சொல்கிறேன், ஹிந்திக்காரனுக்கும் வேற ஒருத்தன் தான் எடுக்கிறான். ஓகேவா? ஹிந்திக்காரனுக்கும் இங்கே செல்ஃப் டிட்டர்மினேஷன் கிடையாது. ஏன்னா அவன் ஹிந்திக்காரனே கிடையாது. அவன் அங்கே பீகாரி இருக்கிறான். அங்கே அந்த பீகாரிக்கு பீகாரி தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அங்கே பீகாரி எடுக்கிறதுல ஒரு ஹிந்திக்காரன் எடுக்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ அவனும் ஹிந்திக்காரனாக மாறி நிற்கிறான். ஒரு பீகாரியா இல்லை, அவன் ஹிந்திக்காரனாக மாறி நிற்கிறான். அதே போல் வந்து ஒரு ராஜஸ்தானியும் ஹிந்திக்காரனாக மாறி நிற்கிறான். ஒரு பஞ்சாபியும் ஹிந்திக்காரனாக மாறி நிற்கிறான். காரணம் என்ன? அவங்களோட மொழி, அவங்களோட அடையாளம், அவங்களோட கலாச்சாரம், பண்பாடு கூறுகள், அவங்களுடைய நாடு, அவங்களுடைய எல்லை, அவர்களுடைய வளங்கள், இந்த இதில் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், அந்த நாட்டுடைய வளர்ச்சி பாதை எப்படி இருக்கணும், அந்த நாட்டுக்குள் பேசப்படக்கூடிய கொள்கைகள், அந்த நாட்டுக்குள் இருக்க வேண்டிய சட்டங்கள், எதையும் தாங்களாக முடிவெடுக்கக்கூடிய அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் ரைட் என்பது இந்தியாவில் எந்த தேசிய இனங்களுக்கும் கிடையாது. குறிப்பாக இப்போ பாலிவுட்னு எடுத்துக்கிட்டனாலே நம்ம ஊரோட நியூயார்க்கு அப்படின்னு சொல்லப்படுறதே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, பாம்பே தான். அங்கே மராத்தியர்கள் இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியாது. இல்லை மராத்தி பாருங்களேன், அவங்களுக்கு ஏற்பட்ட பாவம் பாருங்க. அவங்க ஊரில் தான் அந்த பாலிவுட்டே வந்து இயங்குது. ஆனால் மராத்திக்கும் அவங்களுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்னைக்கு இருக்க மராத்தியர்கள் எந்த தேசிய இனத்துக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், இருக்கும், கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? எவ்வளோதான் போராட மராட்டிக்கு மராட்டின்னு தன்னை தெரிகிற வரைக்கும் தானே இருக்கும். மராட்டிக்கு மராட்டினே தெரியலனா, நான் ஒரு மராட்டி அப்படிங்கிறது ஒரு மராட்டிக்கு தெரியல அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து இருக்கும்? இப்போ நான் என்ன சிம்பிளாக கேட்குறேன், செவிந்தியர்கள் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு ஒரு காலத்தில், என்னாச்சு? அழிச்சிட்டாங்க. எப்படி அழிச்சாங்க? கொன்னே ஒழிச்சாங்க. இங்கே உங்களை கொல்லலை, மாறாக ஐடியாலஜிக்கு இதை டிஃப்ரெண்ட். நீங்கள் இந்த போர்டிங் ஸ்கூல்னு ஒன்று இருக்குல்ல, இது எங்கே இருந்து ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியுங்களா? நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. போர்டிங் ஸ்கூலுங்கிற கான்செப்டே வந்து அமெரிக்காவில் தான் ஃபார்ம் ஆச்சு. எதுக்கு தெரியுமா அது பேர் போர்டிங் ஸ்கூல்னு வந்துச்சு? நிறைய பேர் என்ன, குழந்தைகள் அங்கே போய் தங்கி படிப்பதால் அது போர்டிங் ஸ்கூல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஹோம் ஸ்கூல்னு சொல்லலாம், இல்லை வந்து அகாமடேஷன், இந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான. ஏன் போர்டிங் அப்படின்னா, வலுக்கட்டாயமாக குழந்தைகளை ஒரு நாள் கடத்தி கொண்டு வந்து ஒரு ஸ்கூலில் அடைச்சாங்க. அதுக்கு பேர் தான் போர்டிங் ஸ்கூல். அதில் கூட நிறைய பேர் கொன்று புதைச்சிருந்தாங்க இல்லையா? அதாவது வெளிநாடுகளில் செவ்விந்தியர்களுக்கு நடந்த ஒரு கொடுமை அது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, செவ்விந்தியன் அவனோட கலாச்சாரம், அவனுடைய ஐடியாலஜியில் அவனோட முன்னோர்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தானா கடைசி வரைக்கும் நம்மளை அடிப்பான். அப்போ அவனை அது கேட்க விடக்கூடாது. நம்மளை பற்றி அவன் புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிறது தான் அவனுக்கு வேத வாக்காக இருக்கணும். அப்போ அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்மளோட சொல்லிக் கொடுக்கணும், நம்ம இப்படி தான் வாழணும்னு சொல்லிக் கொடுக்கணும். அது இப்போ அவன் குழந்தைகளை அவனால் கொல்ல முடியுமா? செவ்விந்திய குழந்தைகளை அவனால் கொல்ல முடியாது. அப்போ செவ்விந்திய குழந்தைகளை நம்மளாக மாற்றிட்டா அப்போ கடத்திட்டு வா. குழந்தைக்கு என்ன தெரியும் நம்மளை கடத்திட்டு போனாங்கன்னு? மறந்துடும், கொஞ்ச நாளில் மறந்துடும். குழந்தைகள் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போய் அவங்க ஸ்கூல்ஸில், போர்டிங் ஸ்கூல்ஸில் வச்சுக்கிட்டு, அது ஓப்பனாக சொன்னால் அது ஒரு விதமான செவ்விந்தியர்களுக்கும் அவங்களுக்கும் போர் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த டைமில். அது ஒரு பெரிய வரலாறு, அது பேசினா அது தனி டிஸ்கஷன் போயிடும். பட் ஒரு போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, செக்யூரிட்டி வேணும். அவங்க குழந்தைகளெல்லாம் கடத்திட்டு வந்து இங்கே உள்ளே வச்சுட்டாங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்த முடியாதுல்ல. பணைய கைதிகள் மாதிரி தான் அந்த குழந்தைங்க. அப்போ அவங்க குழந்தைகளை மீட்கணும்னா வரணும், ரொம்ப சேஃபாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து துப்பாக்கி சூடோ இல்லை ரொம்ப மாசாக போய் இவங்க அட்டாக்கோ பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கறது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக மூல செலவு பண்ணி அந்த குழந்தை இந்த மாதிரி லைஃப் வந்து வாழக்கூடாது, எங்களை மாதிரி தான் வாழணும், இதான் சிவிலைசேஷன், உங்களை மாதிரி வாழ்றது சிவிலைசேஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கி அந்த குழந்தைகளை படிக்க வச்சு எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் இது ஒரு வலுக்கட்டாயத்தின் பேரில் அது ஒரு இன அழிப்பு. அவனோட ஐடென்டிட்டியை அழிச்சிடுறது, பேரை மாற்றிடும். மொதல் விஷயமே பேரை மாற்றுறது. இப்போ தமிழர்களுக்கு இது நடந்திருக்கா இல்லைன்னு பாருங்கள். யாரும் வலுக்கட்டாயமாக பண்ண, ஆனால் இங்கே எதுவுமே நடந்திருக்குல்ல, ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. வலுக்கட்டாயமாக நீ தமிழில் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஃபேஷன் அப்படி ஃபேஷன்னு நம்ம சொல்லிட்டு போக முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, யாருமே இங்கே பிடிச்சி மிரட்டி நீ தமிழில் பேர் வைக்கக்கூடாது, பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தமிழில் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்க்கணும், தமிழ் இல்லைன்னே நிறைய பேருக்கு தெரியல. அதுதாங்க, அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு, யாரால சாத்தியப்பட்டுச்சு? நானே சொல்கிறேன், இன்றைக்கி அதிகமாக ஜோசியம் பார்க்குறவங்க யார்? எனக்கு தெரியல. எந்த கம்யூனிட்டி? சும்மா உடான் சுடாதீங்க. ஜோசியம் பார்க்குறாங்களா? அம்பலத்தார் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஜோசியக்காரங்க இருக்காங்க. ஆமாம். யார்?
அவங்கெல்லாம் என்ன கம்யூனிட்டி சொந்தம்? பிராமண கம்யூனிட்டியில். சரி, இந்த ஜோசியக்காரங்க யாராவது ஒருத்தவங்க தமிழ் இலக்கண முறைப்படி பேர் வைப்பதற்கு என்னைக்காச்சும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா? அங்கே வந்து கண்ட்ரோல் வந்துடுதுன்றீங்க. இப்போ இது வந்து தெரியாமல் செஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? ஷாலா வைக்கல் பேர் வைங்க, இஷ்ல முடிகிற மாதிரி பேர் வைங்க, ஹாவாக இருக்கட்டும், ஹான்னு சவுண்ட் வர மாதிரி பேர் வைங்க. இதெல்லாம் வந்து தமிழில் இல்லாத வார்த்தைகள். இது எப்படி தமிழில் பேர் வைக்க முடியும்? அப்போ இது நான் என்ன சொல்கிறேன், இது வந்து தெரியாமல் சும்மா எதாச்சியாக நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இதுதான் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடு. நீ அதை பண்ணுற, தமிழில் யாரும் இங்கே பேர் வைக்கக்கூடாது. அப்போ இவனோட மூட நம்பிக்கையை பயன்படுத்தி இந்த மாதிரி பேர்லாம் வைக்கணும். அப்போ எந்த மாதிரி பேர் வைக்கணும்னா இஷ்ஷின்னு முடிகிற மாதிரி பேர் வை, புஷ்ஷுன்னு முடிகிற மாதிரி பேர் வைன்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது சான்ஸ்கிரிட் பேருக்கு தான் போய் நிற்கும். அப்போ இந்த ஜாதகம் ஜோசியத்து மேலே நம்பிக்கை இருக்கவனை ரொம்ப அழகாக மூல செலவு பண்ணி அப்படி வச்சா அவங்க பையன் ஓஹோன்னு வருவாங்க அப்படிங்கிறது. அப்படி வைக்கலைன்னா அப்புறம் அது வச்சிங்கன்னா உங்கள் பையனுக்கு செல்லாதுங்க. இந்த பேர்லாம் வச்சிங்கன்னா உங்கள் பையனுக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க. இப்போ நான் என்னென்னு கேட்குறேன், ஒரு நம்மளோட அரசர்கள் பேர், நம்ம மண்ணில் வாழ்ந்த மற்றவர்களுடைய வரலாற்று பேர்கள்லாம் எடுத்து பாருங்கள், உங்களுடைய பேரை எடுத்து பாருங்கள், ஏதாவது பொருந்துதா? சம்மந்தமே இருக்காது. நம்மளோட முன்னோர்களோட பேருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. இது செவிந்தியர்களுக்கு என்ன பண்ணால், போனால் அடித்தான், பிடிச்சி பேரை கட்டாயமாக மாற்றினான். இங்கிலீஷ் பேர் வச்சான், ஸ்பானிஷ் பேர் வச்சான், ஸ்பானிஷ் பேர் வச்சு இதுதான் அவன் பேருன்னு சொன்னான். ஆனால் இங்கேயும் அதை சாதிச்சிருக்கான், வேறு மாதிரி சாதிச்சிருக்கான். கரெக்டாக? ஸோ இது நடந்திருக்கு. இப்போ என்னோடய பேரில் கூட என் மொழி கிடையாது. சரி, என்னோடய வழிபாட்டில் என்னோடய கோயில், இப்போ அது என்ன சொல்கிறேன், இந்த கோயிலை கட்டினது யார்? தமிழர்கள் கட்டினாங்க. இந்த கோயிலை சாமி கும்பிட போகிறது யார்? தமிழர்கள் தான் சாமி கும்பிடுவாங்க. கோயிலுக்குள்ளே இருக்கிற சாமி யார்? அவரும் முருகன், விஷ்ணு, இவங்கெல்லாம் விஷ்ணு, சிவன், இவங்கெல்லாமே தமிழர்கள் தான். சரி, அவங்க எப்படி தமிழர்னு ஒரு சிலர் குரூப் இன்னும் குழம்புறாங்க. நான் ஒன்றே கேட்குறேன், சிவன், நான் ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக்கோட கேட்போம், சிவன் வந்து எங்கே இருக்காருன்னு கேட்டால் எல்லாம் என்ன சொல்லுவான்? இமயமலையில் இருக்காருமா. எனக்கே நான் நேபாளில் இருந்தாருங்க நினச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் அதான் கேட்குறேன், இமயமலையில் இருந்தாருங்கிறான். சரி, ஓகே. அடுத்து எங்கேப்பா உட்காந்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி, நீங்கள் சிவன் ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாரு. அது என்ன மரம் கூட? அது என்னது? ஐயோ, வில்வ மரமா? ஆலமரம். ஆலமரம். ஆமாம், ஆலமர செல்வன் தான் அவருக்கு பேர். ஆலமரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆலமர விழுதுகள்லாம் விழுந்து கிடக்கும். அவர் மலையில் இருக்கிறாருன்னு சொல்கிற, ஆலமரத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிற. எப்படி அவர் ட்ரெஸ் பண்ணியிருப்பார்? அவர் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புலித்தோல் போத்திருக்காரு அப்படின்னு சொல்கிற. சரி, புலித்தோலில் போட்டிருக்காரு. சரி, அடுத்து என்ன பண்ணுவார்? உடம்பு ஃபுல்லாக சாம்பல் அப்பிக்குவாருங்கிற. உடம்பு ஃபுல்லாக சாம்பல் அப்பிக்கிற கல்ச்சரு, உடம்பு ஃபுல்லாக சாம்பல் அப்புற ஒரு அந்த ட்ரெடிஷன் வந்து குளிருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? ஆக்சுவலாக சாம்பல் வந்து ட்ரை குளியல்னு சொல்லுவாங்க. அது பாலைவனத்தை நீங்களே நல்லா பாருங்கள். சாம்பல் குளியலுங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் அரபு நாடுகளில், இந்த நாடுகளில் சாம்பல் குளியல்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு ட்ரையான ஏரியா, வெயில் அதிகமாக அடிக்கக்கூடிய ஏரியாவில் உடம்புலேருந்து அதிகமான வேர்வைகள் வரும், கிருமிகள் அதிகமாக ஏற்படும், அதனால் புளிப்பாங்க. ஆனால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரியில் இந்த மாதிரி சாதுக்கள்லாம் இந்த சாம்பல் பூசிக்கிட்டதுனால தான் அந்த குளிர் அவங்களால தாங்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். பாரி, சாதுக்கள் இவங்கெல்லாம் இமயமலையில் சிவன் இருக்காருன்னு சொன்ன விஷயத்தை நம்பிக்கொண்டு இன்றைக்கி வந்து இமயமலை கோயிலெலாம் அங்கே கட்டிக்கிட்டு அது மூலமாக சிவன் அங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு குளிரில் போய் நடுங்கிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. இமயமலைக்கும் சிவனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதுதான் உண்மை. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? அவர் இருந்தது கைலாயம் இமயம் கிடையாது. அங்கே இருக்கு கைலாய மலைன்னு ஒன்று காட்டுறாங்க. அதான் அவன் பேர் வச்சிருக்கான், இப்போ கைலாயம்னு சொல்லி அங்கே போய் வச்சுட்டு இருக்கான். கயல்னா என்ன? கடலா? கயல்னா மீன். ஓகே. அயம்னா குளம். கயலாயம்னா மீன்கள் இருக்கக்கூடிய குளம்னு பொருள். அந்த கயலாயம்னு ஒரு மலைக்கு ஒரு பேர் வருதுன்னா குறைந்தபட்சம் அந்த மலையில் ஏதாவது மீன்கள் வாழக்கூடிய குளங்கள் இருக்கணும். கரெக்டாக? அதெல்லாம் கிடையாது. அங்கே அது வெறும் ஃப்ரோசன். மானசரோவர் ஏரியில் எதுவும் இருக்காது, ஃப்ரோசன் ஏரியாங்க. அதெல்லாம் உண்மை பனிக்கட்டியாக தாங்க இருக்கும், முழுக்க பனிக்கட்டி தாங்க இருக்கும். அங்கே ஆலமரம் எப்படி வளரும்? எந்த ஆலமரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த பனிப்பிரதேசத்தில் ஆலமரம் எங்கெங்க வளரும்? மரமே அவ்வளோவா இருக்காது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் பனிப்பிரதேசத்துலாம் வாழ்ந்துருக்க முடியாது. உன்னோட ஐடென்டிட்டி வச்சே சொல்கிறேன் நான். வேதங்கள் எங்கே வந்துச்சுன்னு கேட்டால் ஆலமரத்துக்கு அடியில் வந்து உட்காந்து தான் அந்த வேதங்களை அவர் சொன்னாருன்னு நீ தான் சொல்லியிருக்க கதை. ஆலமரம் எங்கே இமயமலையில் இருக்குது காட்டுங்கிறேன். ஒரு ஆலமரத்தை நீ போய் நட்டு கூட வைப்ப, வளருதான்னு பார்ப்போம். வெப்பப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மரம் பனிப்பகுதியில் எப்படி வளரும்? வெப்பப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே ஒருத்தர் உட்காந்து சொல்லியிருக்காருன்னா அவர் வெப்பப்பகுதியில் உட்காந்தானே சொல்லியிருக்கணும். அது கைலாயம் என்பது இன்றைய இருக்கக்கூடிய திருகோணமலை, இலங்கையில் இருக்கக்கூடிய திருகோணமலை தான் கைலாயம். இது நீங்கள் ஆனால் எந்த ஒரு பேசிஸில் சொல்கிறீங்க? எந்த ஒரு பேசிஸ்னால் அதுக்கு பேர் அதுதான். இன்றைக்குமே வந்து இமயம்னு சொல்லி அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது திருகோணமலைக்கு. அது இமயம் தான் சொல்லுவாங்க. அங்கே ஒரு சிவன் கோயில், ரொம்ப பழைய காலத்து சிவன் கோயில் அங்கே இருக்குது.
இன்றைக்கி அது வந்து புத்த விகாரமாகலாம் வந்து ஆட்டை போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு இலங்கையில். அது திருகோணமலை. திருகோணம்னாவே 3 கோணம், திரிகோணம். அதுக்கான அதே ஸ்ட்ரக்சரு இதெல்லாமே திரிகோணமலையில் இருக்குது. அப்போ திருகோணமலை தான் உண்மையான இமயம். இங்கே பிராமணர்கள் வந்தபோது தமிழர்கள்ட்டிருந்து சிவனை திருடணும், சிவனுக்கும் தமிழருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி மாற்றணும். அதுக்கு என்ன வழியோ அத்தனை வழி. நான் கேட்குறேன், சித்தர் வழிபாடுகள், சித்தர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிவனோட தொடர்புடையது. அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் தான். அப்புறம் 18 சித்தர்னு சொல்கிறேன். அந்த 18 சித்தர் எந்த ஊரில் இருக்கிறாங்க? இங்கே இருந்தோம். அப்புறம் நீங்கள் சொல்கிற பார்த்தா அப்படியே எடுத்து உல்ட்டா போய் நார்த்தில் எல்லாத்தையும் ஆமாங்க, அவங்க இங்கே இருந்து இது மேலே இருந்த காழ்ப்புணர்ச்சியில் அப்படியே ஊரை மதுரான்னு அங்கே ஒரு ஊர் இருக்குங்க. என்னங்க மதுரா? மதுரை ஊரை அப்படியே அழகாக அந்த ஊரை அதே பேரை அப்படியே கொண்டு வந்து மதுரான்னு பேர் வைக்கிறீங்க. ஏன்? இங்கேருந்து அப்படியே தூக்குறாங்க. தூக்கி பிளேசஸை ஃபுல்லாக அங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அப்படியே மாற்றிட்டாங்க. சவுத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நார்த்தில் நடந்தது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு விஷயம். நீங்கள் சிவனோட உருவம் முதற்கொண்டு எல்லாமே வட இந்தியர்களோட உருவத்திலேயே ஏன் சிவனை தொடர்ச்சியாக காட்டுறாங்க? மீசையெல்லாம் அழிச்சிட்டு ஏன் வட இந்திய உருவத்திலேயே முழுமையாக சிவனை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? நல்ல வேளை சிவாஜி வந்து திருவிளையாடல் பண்ணதுனால நம்ம அது இல்லை, எனக்கு இன்னொன்று புரியல. அப்போ இது நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நமக்கு அதே தான் நடந்திருக்கு. நீங்கள் செவ்விந்தியர்களுக்கு எப்படி வந்து அவங்களோட ஃபிலாசபி, ஐடியாலஜி எல்லாத்தையும் இன்றைக்கி காலி பண்ணிட்டு அமெரிக்காவோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா வெள்ளைக்காரனை காமிச்சிட்டு இருப்பாங்க. ஜார்ஜ் வாஷிங்டன். என்னடா அவங்க தான் ஃபவுண்ட் பண்ணாங்களா? ஃபவுண்டிங்னா என்ன? உருவாக்குதல். நீ தான் உருவாக்குனியா? அது நீ போனடா, நீ அங்கே போன வந்தேரி. அது வந்தேரினா என்ன? ஒரு இன்ட்ரூடர்ம்பாங்க. வந்தேரிங்கிறதுக்கு ஆக்சுவலான ஒரிஜினல் டெர்மினாலஜி ஆங்கில மொழியில் இன்ட்ரூடர், இன்வேடர் பண்ணுறான். இன்வேடர், இன்ட்ரூடர். அப்போ நீ வந்தேறினவன், நீ ஒரு இன்ட்ரூடர். நீ இன்ட்ரூடர் போயிட்டு நீ தான் வந்து ஃபவுண்ட் பண்ணுங்கிற. அதே தான் இங்கே வெளியிலேருந்து வந்தாங்க, வந்துட்டு இங்கேருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களோட தான் தங்களோட தான் மாற்றிக்கிறாங்க. வேதத்தில் சொல்கிறாங்கங்க, வேதத்தில் புலம்புறாங்க இவங்களே. வேதத்தில் எல்லாம் ஆல்டர்டு வெர்ஷன் தான். ஒரிஜினல் வேதத்தை ஃபுல்லாக இது பண்ணி ஆல்டர் பண்ணி அந்த வேதத்தில் வந்து ஆணுறுப்பை வழிபடக்கூடிய மதத்தை எதிர்த்து பேசியிருக்கிறார்கள் பிராமணர்கள். இப்போ இந்த ஆணுறுப்பை வழிபடுற மதம் எது? இந்து மதம். இந்து மதம், சைவ மதம். லிங்க வழிபாடு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தாங்க. இல்லை, இன்னைக்கு எல்லாருமே எப்படி அதை புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அப்படி தானே சொல்ல முடியும். அப்போ லிங்க வழிபாடு இங்கே தான், தமிழ்நாட்டில் தான் லிங்க வழிபாடு இருக்குது. தமிழர்களுடைய தான் லிங்க வழிபாடு. அது இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்குன்னா அந்த லிங்க வழிபாட்டை கொண்டு போய் சேர்த்தவன் தமிழன் தான். நீ வந்து அதை வந்து இப்போது வாய் கூசாமல் வந்து சனாதன தர்மம் இந்தோனேஷியாவில் இருக்குது, சனாதன தர்மம் தான் இந்தோனேஷியாவில் இருக்கா? சோழனும் பாண்டியனும் அந்த பக்கம்லாம் போகாமல் இருந்தானா அந்த பக்கம் ஏதாவது சனாதனம் என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? போனது பரப்புனது எல்லாம் தமிழர்கள். அது தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாடு. அதை நீங்கள் இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதை தமிழருக்கே எதிரானதாக மாற்றி வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல நடந்த விஷயங்களை நீங்கள் முதல்ல உள்வாங்கிக்கணும். இவர்களிடம்தான் இந்தியா இருக்கிறது.